நம சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இங்கு குழுமியிருக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து முதலில் ஆடவல்லானின் அருள் பரிபூரணமாக விஸ்ருதிக்கு இன்று வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். முதலில் வழுரார் பழனியப்பன் அவர்களுக்கு என் நன்றி. அவர் தான் முதல்ல என்ன இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்புறம் இங்கே சங்கீத கலாநிதி கலைமாமணி திரு பக்தவத்சலம் ஐயா அவர்களுக்கும், கலைமாமணி டாக்டர் அமுதா தண்டபாணி அவர்களுக்கும், மிஸ்டர் செந்தில்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் செந்தில்குமார் இருவருக்கும் என் மிகுந்த நன்றி. இது ஒரு மாதிரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டெண்ட் அரங்கேற்றம். நிறைய அரங்கேற்றத்துக்கு போகிறோம். அது கூப்பிட்டு நம்ம போகிறதே ஆடவல்லானோட அருள் தான். இல்லைன்னா போக முடியாது நாட்டிய நிகழ்ச்சிக்கோ கலை நிகழ்ச்சிகளுக்கோ. அதனால் முதல்ல அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னோட மிக பணிவான நமஸ்காரங்கள். இன்று கலைஞர்களுக்கும் எக்ஸலண்ட் மியூசிஷியன்ஸுக்கும் ஹியூஜ் நமஸ்காரம். அரங்கேறுதலை பற்றி 2 பேரும் நிறைய பேசிட்டாங்க. அதனால் நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இவங்க சொன்னதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நாட்டியத்தை விடக்கூடாது, கலையை விடக்கூடாது. நான் என்னோடய சொந்த வாழ்க்கையில் ஐ ஹவ் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். மெடிசன் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு நாட்டியம் ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் எனக்கு கிடைத்த மகா குரு தண்டாயுதபாணி பிள்ளை விடவே இல்லை. அவருக்கு என் மேலே நம்பிக்கை, நான் அவருக்கு சரண். அந்த மாதிரி சரணடைஞ்சால் தான் நம்ம நாட்டியம் மேலே வரும். அதுக்கு இன்றைக்கி இந்த குழந்த விஸ்ருத்தின்னா விறுவிறுன்னு ஆடித்துன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆடித்து. இன்னைக்கு மணியான குழந்த. தாய் தந்தையார் இன்றைக்கி நல்லா திருஷ்டி சித்தி போடுங்கம்மா அந்த குழந்தைக்கு. அவ்வளோ நல்லா. ஷி brought great pride to ஸ்ரீ பழனியப்பன். இந்த வயசில் இவ்வளோ தூரம் ஆடுறது, அதுவும் பிரேக் இல்லாமல் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஷி டிட் இட் ட்ரெமெண்டஸ்லி வெல். அது ஒன்று. ஆனால் இங்கே வாத்தியாரோட புஸ்தகம் ஞாபகம் வந்துடுது. ஆடல் இசை அமுதம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி கிடச்சி. வாத்தியார் எழுதின புஸ்தகம் தண்டாயுதபாணி பிள்ளை சார். அது மாதிரி ஒன்று ஆடலும் இந்த இசையும் பிரமாதமாக இருந்தது. அதனால் எல்லா கலைஞர்களுக்கும் மிக மிக நன்றியும். காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ. இன்னும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, படிப்பு இருந்தாலும் இதை கூடவே சேர்ந்து நடத்து. ப்ராக்டிஸ் மட்டும் விட்டுடாதீங்க. ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு தடவை எனக்கு அப்படி ஆகிப்போச்சு. அனாட்டமி எக்ஸாம் வாத்தியார் வந்துட்டார் மாஸ்டர். நான் சார் அனாட்டமி எக்ஸாம் இருக்கு இன்றைக்கி என்ன? அப்போ அவனுக்கு பரதம் முக்கியம் இல்லையான்னு கேட்டார். அன்றைக்கி தான் எனக்கு 2த்துக்கும் எப்படி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு டிவைட் யுவர் டைம் அண்ட் ரியலி ப்ராக்டிஸ். யூஆர் அ ஸ்டார் அண்ட் யூல் பிகம் அ குவீன். ஒரு நாள் நீ ராணி ஆகிடுவ. இன்றைக்கி நீ ஸ்டாராக இருக்கிறது. அதனால எல்லாம் முயற்சி தான் எல்லாத்துக்கும். ஐ எம் ஷூர் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஒண்டர்ஃபுல் பிஹைண்ட் யூ அண்ட் யுவர் டீச்சர்ஸ் அண்ட் த ரெஸ்ட். அதனால் இந்த குழந்தைக்கு எல்லோரும் சேர்ந்து ஆடினை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. அதனால் நான் நீ விஷமக்காரனாக இருக்கக்கூடாது, விறுவிறுப்பாக ஆடிட்டுரு. அது ஒன்று சொல்லி எல்லாருக்கிட்டேயும் என் பணிவான வணக்கங்களை தெரிஞ்சு இந்த குழந்தைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். தேங்க்யூ. சாரி நடுவில் வர்றதுக்கு. மீரா கம்பேரிங் பண்ணவங்க ரொம்ப அழகாக பண்ணினாங்க. அவங்க யாருன்னா, நம்ம கோயம்புத்தூரில் மிர்துலா ராய்னு ஒரு டான்ஸ் நாட்டிய நிகேதன் ஸ்கூலோட சீனியர் டிசைபிள். அவங்களோட சீனியர் டிசைபிள். அவங்க இப்போ நிறைய இடத்துக்கு பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிப்பு, நாட்டியம், கம்பேரிங் இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக இப்போ சொன்னேன். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு டான்ஸ் டீச்சரோட ஸ்டூடெண்ட். எந்த அரங்கேற்றத்துக்கு யார் கூப்பிட்டாலும் நல்லா கம்பேரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக குரு வழுவூர் திரு பழனியப்பன் அவர்களை எங்களுடன் 1 வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம்.